வணக்கம் நண்பர்களே. இந்த FT003ல ஒரு சில நண்பர்கள் ஒரு டவுட் கேட்டிருந்தீங்க. என்னன்னா, எங்க டிவில வால்யூம் வந்து 100 பாயிண்ட் வரையும் வரும். ஆனா இந்த FT003ய இந்த HDMI-RC இன்புட்ல கொடுத்தோம்னா, வால்யூம் வந்து 50 பாயிண்ட் மட்டும் தான் காமிக்குது. இது என்ன காரணம்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. அதுக்கு காரணம் என்னன்னா, நார்மலா உங்க டிவில வால்யூம் பார்த்தீங்கன்னா, இப்போ 100 பாயிண்ட் வரையும் போகும். இப்போ இந்த டிவில உங்களுக்கு வச்சு காட்டுறேன் பாருங்க. இதில பார்த்தீங்கன்னா, வால்யூம் வந்து 100 பாயிண்ட் வரையும் போகும். சரிங்களா? இந்த 100 பாயிண்ட்டுங்கிறது என்னன்னா, உங்க டிவில எந்த ஒரு டிஜிட்டல் அவுட்புட் எதுவும் எடுக்காம இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, இந்த டிவில இருக்க சவுண்டு 100 பாயிண்ட் காட்டும். ஆனா, இந்த FT003யோட HDMI-RCல நீங்க கனெக்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, இந்த டிவியோட ஸ்பீக்கர் வந்து கட் ஆஃப் ஆயிரும். கட் ஆஃப் ஆயிருச்சுன்னா என்ன ஆகும்னா, இப்ப இந்த டிவில இருந்து இந்த டிகோடருக்கு கனெக்ட் ஆயிருச்சுன்னா, இந்த டிவியோட வால்யூம் காட்டாது. அப்ப என்ன செய்யும்னா, இந்த டிகோடர்ல என்ன வால்யூமோ அதான் காட்டும். இப்ப இந்த டிகோடரோட வால்யூம் பார்த்தீங்கன்னா 50. அதைத்தான் நம்ம டிவியில் வால்யூம் அட்ஜஸ்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா 50 பாயிண்ட் வரையும் மேக்ஸிமம் காட்டுது. அதுக்கு மேலே காட்ட மாட்டேங்குது. அதான் ரீசன். அந்த 50 பாயிண்ட்டுங்கிறது டிவியோட வால்யூம் கிடையாது. அது வந்து இந்த டீகோடரோட வால்யூமு 50 பாயிண்ட். இப்போ உங்களுக்கு புரியுற மாதிரி இன்னொன்று சொல்கிறேன். இது நான் சொல்கிறது வந்து ரிமோட் கிட்ட இருந்துச்சுன்னா உங்களுக்கு டிஸ்பிளேலே தெரியும். எத்தனை பாயிண்ட் வரையும் ஏறுது இறங்குதுன்னு உங்களுக்கு தெரியும். அதுலேயே 50 பாயிண்ட் வரையும் உங்களுக்கு டிஸ்பிளேயில் காட்டும். இந்த மாதிரி டிஸ்பிளே இல்லாத மாடலில் நம்ம அந்த வால்யூம் வந்து சில டிவியில் வந்து இதை கனெக்ட் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்க. உதாரணத்துக்கு இப்போ இதில் 100 பாயிண்ட் வரையும் வந்துச்சா. இப்போ ஏஆர்சியை கனெக்ட் பண்ணுறேன். இப்போ ஏஆர்சியில் கனெக்ட் பண்ணிட்டேன். கனெக்ட் பண்ணோன்னா டிவியில் வந்து ஏஆர்சி கனெக்டடுன்னு வரும் பாருங்க. ஏஆர்சி டிவைஸ் கனெக்ட்னு வந்துச்சா. இப்போ பாருங்கள் இந்த டிவியோட ரிமோட்டு டிஸ்பிளேயில் காட்டலாம். இது வந்து ப்ளூடூத் ரிமோட்டுங்கிறனால காட்ட மாட்டேங்குது. சில டிவியில் பார்த்தீங்கன்னா உதாரணத்துக்கு ஒரு சாம்சங் எல்ஜி இந்த மாதிரி டிவிலலாம் பார்த்தீங்கன்னா அதில் வால்யூம் ஏற்றும் போது பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேயில் காட்டும். ஆனால் 50 பாயிண்ட் மட்டும் தான் காட்டும். அந்த 50 பாயிண்ட்டுங்கிறது இந்த டீகோடர் வால்யூங்கிறது உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு போர்டு வச்சு உங்களுக்கு காட்டுற பாருங்க. ஆல்ரெடி இந்த எல்இடி பேனலை பற்றி நான் வீடியோவில் சொல்லியிருந்தேன். அதில் சொல்லாத ஒரு விஷயம் என்னென்னா, சிஇசி சப்போர்ட்டோட உள்ள டிவியாக இருந்தால் இந்த எல்இடி பேனல்லையே நீங்கள் வால்யூமும் அட்ஜஸ்ட் பண்ணுறதையும் டிஸ்பிளேயில் பார்க்க முடியும். உங்களுக்கு காட்டுற பாருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் ஏஆர்சியில் இருக்குது. இந்த மோடு பார்த்தீங்கன்னா ஏஆர்சியில் இருக்குது. ரைட்டுங்களா? இப்போ நம்ம டிவியில் வால்யூம் அட்ஜஸ்ட் பண்ணால் டிவியில் காட்டலாம். ஆனால் இந்த FT003 வெர்ஷன் 2 லேட்டஸ்ட் மாடல்லாம் பார்த்தீங்கன்னா வால்யூம் வந்து நீங்கள் டிவி ரிமோட்டை நீங்கள் யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த டீகோடரோட வால்யூமும் கூடி குறையும். அந்த மாதிரி ஃபங்க்ஷன் தான் வேலை செய்யும். ஆல்ரெடி நம்ம சொல்லிட்டோம். இப்போ பாருங்கள், இப்போ இந்த வால்யூம் டிவி வால்யூம் தான் நான் ஏற்றுறேன். இப்போ பாருங்கள் இந்த டிஸ்பிளேயில் பாருங்கள். இங்கே பாருங்கள் வால்யூம் வந்து குறையிறது தெரியுது பாருங்கள். டிவியோட வால்யூமை நம்ம கூட்டுறோம், இது குறைக்கிறோம். ஆனால் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 50 பாயிண்ட் வரையும் தான் போகுது பார்த்தீங்களா. ஆனால் உங்கள் கணக்குப்படி பார்த்தீங்கன்னா டிவியோட வால்யூம் 100. ஆனால் இங்கே காட்டுறது வந்து 50. அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது, 50ங்கிறது டிவியோட வால்யூம் கிடையாது. அது வந்து இந்த டீகோடரோட வால்யூம் தான் 50. அதைத்தான் இந்த டிஸ்பிளேயில் காட்டுது. ரைட்டுங்களா? இப்போ நீங்கள் HDMI-RC லைனை எடுத்துட்டிங்கனாவே டிவி மோடுக்கு போகும்போது நீங்கள் சொன்ன மாதிரி 100 பாயிண்ட் தான் காமிக்கும். இப்போ நான் எடுத்துகிறேன் பாருங்கள். இப்போ எடுத்துட்டேன். இப்போ பாருங்கள், இப்போ டிவியோட வால்யூமை அட்ஜஸ்ட் பண்ணுறேன். இங்கே பாருங்கள் சரிங்களா, 100 வரையும் போகும். இப்போ வந்து ஏஆர்சி டிஸ்கனெக்ட் பண்ணின பின்னாடி டிவியோட வால்யூமுக்கு போயிடுது. அப்போ டிவியோட ஃபங்க்ஷன் என்னவோ அது வேலை செய்யுது. ரைட்டுங்களா? இப்போ வந்து டீகோடரை ஜாயின் பண்ணால் டீகோடர் வால்யூம் மட்டும் தான் டிஸ்பிளேயில் காட்டுது. இப்போ உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். அவ்வளோதான் நண்பர்களே. இந்த மாதிரி எல்இடி பேனல்லையே நம்ம வால்யூமு எல்லாமே பார்க்குற மாதிரியும் அந்த புது அப்டேட்டில் வந்திருக்கு. அது இந்த கூடிய சீக்கிரத்தில் அந்த எல்இடி பேனல் வந்த பின்னாடி உங்களுக்கு ஒரு வீடியோவில் சொல்கிறேன். இந்த FT003யோட அதுவும் நீங்கள் வாங்கிக்கலாம். அவ்வளோதான் நண்பர்களே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.